بسم الله الرحمن الرحيم. அன்னை ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக அடையும் பாக்கியம் பெற்றவர்களில் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். ஜஹஸ் என்பவருக்கும் அப்துல் முத்தலிபின் மகள் உமையா என்பவருக்கும் மகளாக அன்னை ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு அப்துல்லா பின் ஜஹஸ், உபைதுல்லா பின் ஜஹஸ், அபு அஹ்மத் என்ற 3 சகோதரர்களும், ஹம்னா, உம்மு ஹபீபா என்ற 2 சகோதரிகளும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்தபோது ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருந்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமி மகள் ஆவார்கள். அவர்கள் அழகு நிறைந்தவராக காணப்பட்டார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் அவர்களுக்கு மணமகன் தேடி தன் வளர்ப்பு அடிமையாக இருந்த ஜெயித் பின் ஹாரிசாவை தேர்வு செய்தார். இவரை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன், நான் உயர்ந்த குறைஷி குலத்தில் உள்ளவன், இவரோ அடிமை என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உனக்கு இவரையே நான் தேர்வு செய்துள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற இருவருக்கும் திருமணம் நடந்தேறியது. ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதானப்படுத்தி திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்தார்கள். எனினும் மனநிறைவோடு திருமணம் நடக்காததால் அவர்களிடையே அடிக்கடி பிணக்குகள் ஏற்பட்டது. இதற்கு இறுதியான முடிவாக ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விவாகரத்து செய்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இத்தா காலம் முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் பின் ஹாரிஸா அவர்களிடம் ஜைனபிடம் என்னை பற்றி கூறு என்று கூறினார்கள். ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றபோது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாவு பிசைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபோது அவர்களின் மனம் கனத்தது. அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தியை கூற முடியாமல் திரும்பி நின்று கொண்டு, ஜைனப், நற்செய்தி பெற்றுக்கொள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக குறிப்பிட்டார்கள் என்று கூறினார். அதற்கு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் இறைவன் எனக்கு கட்டளையிடும் வரை நான் எதையும் செய்ய போவதில்லை என்று கூறிவிட்டு தொலைச் சென்று விட்டார். உடனே அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தை இறக்குகிறான். ஜெயித் அவளை விவாகரத்து செய்து முடித்த பின்னர் நாம் அவளை உமக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்ற இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹுவே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனாக இருந்ததால் மகனின் மனைவியை மருமகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற பேச்சு மக்களிடம் கிளம்பியது. வளர்ப்பு மகன் உண்மையான மகனுக்கு ஒப்பாக மாட்டான். உண்மையான மகனுக்குள்ள எந்த உரிமையும் உறவும் வளர்ப்பு மகனுக்கு கிடையாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்தவே இத்திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வைத்திருக்கிறான். ஜெயித் என்பவர் அவரிடம் தம் தேவையை முடித்து கொண்ட போது உமக்கு அவரை மணமுடித்து வைத்தோம். வளர்ப்பு மகன்கள் தம் மனைவியரிடம் தமது தேவையை முடித்து கொண்டால், விவாகரத்து செய்தால், அவர்களை வளர்ப்பு தந்தையரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தோம். அல்லாஹ்வின் கட்டளை செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே சொல்லுகிறான். இந்த வசனத்தின் மூலம் அங்கு ஏற்பட்ட பெரும் பிரச்சனைக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இத்திருமணத்தை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமையாக கூறிக்கொள்வார்கள். உங்களை உங்கள் குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்தனர், என்னை அல்லாஹ் 7 வானத்திற்கு மேலிருந்து திருமணம் செய்து வைத்தான் என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற மனைவிமார்களிடம் பெருமை அடிப்பார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த வலிமா விருந்துதான் அவர்கள் கொடுத்த விருந்துகளிலேயே மிகப்பெரிய விருந்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வலிமா விருந்து கொடுத்ததை போன்று எந்த மனைவிமாருக்கும் வலிமா விருந்து கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டை வலிமாவாக கொடுத்தார்கள். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த வலிமா விருந்தில் மக்கள் செய்த சில தவறுகளை கண்டித்து அல் குர்ஆன் வசனத்தையே அல்லாஹு தஆலா அருளினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்ட போது மக்களை அவர்கள் அழைத்தார்கள். மக்கள் விருந்து உண்டுவிட்டு பிறகு பேசிக்கொண்டே அமர்ந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து போக தயாராக இருப்பது போல் காட்டினார்கள். ஆனால் மக்கள் எழுந்திருக்கவில்லை. அதை கண்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து விட்டார்கள். அவர்கள் எழுந்து விடவே மக்களும் எழுந்து விட்டனர். ஆனால் 3 பேர் மட்டும் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்ல போனார்கள். அப்போது அவர்கள் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள்.
பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று மீண்டும் வந்து பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். நானும் அவர்களுடன் உள்ளே செல்ல போனேன். அதற்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் அவர்களுக்கும் இடையே திரை போட்டு விட்டார்கள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா, நம்பிக்கை கொண்டோரே, நபியின் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதற்கு நுழையாதீர்கள், அவரது பாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள், மாறாக அழைக்கப்பட்டால் செல்லுங்கள், உணவு உட்கொண்டதும் சென்று விடுங்கள், பேச்சில் லைத்து விடாதீர்கள், இது நபிக்கு தொந்தரவாக இருக்கும், உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார், உண்மையை கூறவும் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நபியின் மனைவியரான அவர்களிடம் எதையேனும் நீங்கள் கேட்டால் திரைக்கப்பால் இருந்தே கேளுங்கள் என்ற அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா அருளினான். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு, சில அறிவிப்புகளில் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு என்று வந்திருக்கிறது, துல்காதா மாதத்தில் திருமணம் புரிந்தார்கள். அப்போது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வயது 35 இருந்தது. மகிழ்வோடு இல்லற வாழ்வை தொடர்ந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருப்பமானதை தயார் செய்து வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பும் தேனை அவர்கள் சேமித்து வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிற்கு சென்று தேன் சாப்பிடுவார்கள். இது மற்ற மனைவிமாருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செல்வதை தடை செய்ய திட்டம் போட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் துணைவியார் ஸைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தங்கியிருந்து அங்கு தேன் சாப்பிடுவது வழக்கம். எனவே நானும் ஹப்சாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் யாரிடம் முதலில் வந்தாலும் தங்களிடம் கருவேலம் பிசினின் வாடை வருகிறதே, பிசின் சாப்பிட்டீர்களா என்று கேட்டுவிட வேண்டும் என்று எங்களுக்குள் பேசி முடிவு செய்து கொண்டோம். எங்களில் ஒருவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது முன்பு பேசியிருந்தபடி கூறினோம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு குறையும் நடந்திடவில்லை, ஸைனப் பின் ஜஹஸிடம் அவரது அறையில் தேன் அருந்தினேன், இனிமேல் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். ஆகவே நபியே முஹம்மதே, உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விளக்கிக் கொள்கிறீர் என்று தொடங்கி நீங்கள் இருவரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் அதுவே நல்லது என முடியும் அல் குர்ஆனி வசனத்தை அல்லாஹு தஆலா அருளினான் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முழு கவனம் செலுத்துபவர்களாகவும் உபரியான வணக்கங்களை அதிகம் நிறைவேற்றுபவர்களாகவும் திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தபோது 2 தூண்களுக்கு இடையே நீண்ட கயிறு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. இந்த கயிறு எதற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு மக்கள், இது ஸைனபுக்குரியதாகும், அவர் நின்று தொழும் பொழுது சோர்வடைந்தால் இந்த கயிற்றில் சாய்ந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, இதை அவிழ்த்து விடுங்கள், உங்களில் ஒருவர் உற்சாகத்துடன் இருக்கும் பொழுது தொழ வேண்டும், சோர்வடைந்தால் உட்கார்ந்து விட வேண்டும் என்று கூறினார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும் அதை பின்பற்றுபவர்களாகவும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். தமது சகோதரரை இழந்த ஸைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் சென்றேன். அவர் நறுமணம் பூசிக்கொண்டு, இது எனக்கு தேவையில்லை, ஆயினும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய பெண் தனது கணவரை தவிர வேறு எவரது மரணத்திற்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க கூடாது. தனது கணவன் இறந்துவிட்டால் 4 மாதங்களும் 10 நாட்களும் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். இதை ஸைனப் பின்த் அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடம் உருக்கத்துடன் பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள். இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகழ்ந்துரைத்திருக்கின்றார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை பங்கிட்டு கொடுக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத கருத்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தடுத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரை விட்டுவிடுங்கள், அவர் பணிவோடும் பயத்தோடும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்பவர் என்று கூறினார்கள். ஒருவர் நட்பெயர் எடுப்பது என்பது சிரமமான காரியம். அதுவும் சக்களத்தியிடம் நட்பெயர் எடுப்பது என்பது பெரிய சிரமம். கடும் சண்டையிட்ட ஒரு சக்களத்தியிடம் நட்பெயர் எடுக்க முடியுமா? முடியுமென்றால் அவர் எவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்க வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நிலையை பெற்றிருக்கின்றார்கள். நபித்தோழர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்க எண்ணினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் இருக்கும்போது தான் கொடுத்து அனுப்புவார்கள்.
இதை ஆட்சேபனை செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியிடத்தில் இருந்தாலும் அன்பளிப்பை வழங்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டளையிட வேண்டும் என்று அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் எதிர்ப்புக்கு ஆளான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இவ்வாறு கூறினார்கள். அல்லாஹ் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அருள் புரியட்டும். இவ்வுலகத்தில் யாரும் அடையாத சிறப்பை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இவ்வுலகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். இவர்கள் தொடர்பாக அல் குர்ஆனிலும் பேசியுள்ளான். இவர்கள் சொர்க்கத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களது மரணத்திற்கு பின் எங்களில் யார் முதலில் உங்களை வந்து சேர்வார் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் கை நீளமானவரே என்று பதிலளித்தார். உடனே அவர்கள் ஒரு குச்சியை எடுத்து தங்களின் கைகளை அளந்து பார்த்தபோது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கைகளே மிகவும் நீளமானவையாக இருந்தன. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே முதலில் இறந்தார். பிறகு தன் கை நீளமானவர் என்பதற்கு அதிகம் தர்மம் செய்பவர் என்ற அர்த்தத்தை அறிந்தோம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகம் தர்மம் செய்பவராக இருந்ததால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் அடைந்தார்கள். மேலும் அவர் தர்மம் செய்வதை மிகவும் விரும்பக்கூடியவராகவும் இருந்தார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பல பேரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள். அப்படி விசாரித்ததில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர் ஆவார். அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வார்த்தையில் கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் விடயத்தில் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் விசாரித்தார்கள். ஜைனபே, நீ ஆயிஷாவை பற்றி என்ன அறிந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, என் காதுகளையும் என் கண்களையும் அவர் மீது பழி சுமத்தாமல் பார்த்து கொள்வேன். அல்லாஹுவின் மீது ஆணையாக ஆயிஷாவை குறித்து நான் நல்லதையே அறிவேன் என்று பதிலளித்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் எனக்கு அழகிலும் நபி அவர்களின் அன்பிலும் போட்டியாக இருந்தார்கள். ஆயினும் அவர்களை இறையச்சமுடைய பேணுதலான பண்பை அளித்து அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியது போல் தர்மம் செய்வதில் தனி முத்திரை பதித்தவர்கள் அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியருக்கு வருடத்திற்கு 12,000 திர்ஹம் உதவித்தொகை வழங்கி வந்தார்கள். இவை அனைத்தையும் தர்மம் செய்வதுடன் இப்பணம் எமக்கு சோதனைக்குரியது என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வரும் நல்லாடைகள் போன்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதை அவர்கள் தர்மம் செய்து விடுவார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கின்ற பொழுது ஒரு திர்ஹம், ஒரு தீனார் கூட விட்டு வைக்கவில்லை. அனைத்தையும் அவர்கள் தர்மம் செய்திருந்தார். ஏழைகளின் புகலிடமாக திகழ்ந்தார்கள். இறையச்சமும் நட்பண்புகளும் நிறைந்த அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு தமது 53வது வயதில் மரணித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின்னர் அவர்களது மனைவியரில் முதலில் மரணித்தவர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அன்னாரின் ஜனாசா தொழுகையை உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 4 தக்பீர்களுடன் நிறைவேற்றினார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உறவினர்களான உசாமா, அப்துல்லா பின் அபி அஹ்மத் பின் தல்ஹா ஆகியோர் கபரில் இறங்கி அவர்களின் உடலை நல்லடக்கம் செய்தார்கள். அன்னை ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய ஒரு குறிப்பினை இந்த காணொலியில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நபித்தோழியர் வரலாற்றோடு மீண்டும் சந்திக்கலாம்.